திருச்சியில் சங்கமிக்கும் கருப்பு சிவப்பு அலை. மலைக்கோட்டை மாநகராம் திருச்சியில் மீண்டும் ஓர் சரித்திர திருவிழா. மார்ச் 9 ஆதிக்க சக்திகள் பீதியடைந்து அடிமை கூட்டம் அரண்டு ஓட தமிழ்நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் கொடி கட்டி பறந்த கழக வெற்றி கூட்டங்களின் தொடர்ச்சியாய் திருச்சியில் அணிவகுக்கிறது 10 லட்சம் தொண்டர்களின் பேராற்றல். இது வெறும் மாநாடல்ல, எதிரிகளின் எண்ணங்களை தவிடுபொடியாக்கி அவர்களை ஓட ஓட விரட்டும் வியூக கூட்டம். நம் கழகத் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் கரங்களை வலுப்படுத்த, விடியல் நாயகரின் சாதனைகளை உறக்க சொல்ல, வீறு கொண்டு எழட்டும் உடன். இன்று தமிழ்நாடு அரசியலில் முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படும் ஒன்று திருச்சியில் நடைபெறும் திமுக மாபெரும் மாநாடு. இந்த மாநாட்டில் ஆயிரக்கணக்கான கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகள் மற்றும் முக்கிய தலைவர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இந்த நிகழ்வு எதிர்கால அரசியல் சூழ்நிலைக்கு முக்கியமான செய்திகளை சொல்லும் என்று அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. இந்த மாநாடு ஏன் இவ்வளவு முக்கியம்? வரவிருக்கும் அரசியல் திட்டங்கள், கட்சியின் எதிர்கால திசை, மக்கள் நல திட்டங்கள் பற்றிய அறிவிப்புகள், இவற்றை பற்றி பேச இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த மாநாட்டில் MK ஸ்டாலின் உள்ளிட்ட பல முக்கிய தலைவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றினர். அவர்களின் உரையில் தமிழக வளர்ச்சி, சமூக நீதி, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு, மத்திய அரசுடன் உள்ள அரசியல் நிலை போன்ற பல விஷயங்கள் பேசப்பட்டன. மாநாட்டில் சில முக்கியமான கருத்துகள் முன்வைக்கப்பட்டன. தமிழக வளர்ச்சியை வேகப்படுத்தும் திட்டங்கள், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள், பெண்கள் நலத்திட்டங்கள், கல்வி மற்றும் தொழில் வளர்ச்சி. இந்த கருத்துகள் தமிழக அரசியலில் அடுத்த கட்ட மாற்றங்களுக்கு வழிவகுக்கும் என்று கூறப்படுகிறது. இந்த மாநாடு மூலம் திமுக தனது அரசியல் வலிமையை மீண்டும் காட்ட முயற்சிக்கிறது என்று அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இதனால் எதிர்க்கட்சிகளும் தங்களது அரசியல் நடவடிக்கைகளை அதிகரிக்கலாம். மொத்தத்தில் திருச்சியில் நடைபெற்ற இந்த திமுக மாநாடு தமிழக அரசியலில் முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இந்த மாநாட்டின் அறிவிப்புகள் மற்றும் உரைகள் எதிர்கால அரசியல் சூழ்நிலையை எப்படி பாதிக்கும் என்பது வரும் நாட்களில் தெரிய வரும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட். இன்று தமிழ்நாடு அரசியலில் முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படும் ஒன்று திருச்சியில் நடைபெறும் திமுக மாபெரும் மாநாடு. இந்த மாநாட்டில் ஆயிரக்கணக்கான கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகள் மற்றும் முக்கிய தலைவர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இந்த நிகழ்வு எதிர்கால அரசியல் சூழ்நிலைக்கு முக்கியமான செய்திகளை சொல்லும் என்று அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. இந்த மாநாடு ஏன் இவ்வளவு முக்கியம்? வரவிருக்கும் அரசியல் திட்டங்கள், கட்சியின் எதிர்கால திசை, மக்கள் நல திட்டங்கள் பற்றிய அறிவிப்புகள், இவற்றை பற்றி பேச இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த மாநாட்டில் MK ஸ்டாலின் உள்ளிட்ட பல முக்கிய தலைவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றினர். அவர்களின் உரையில் தமிழக வளர்ச்சி, சமூக நீதி, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு, மத்திய அரசுடன் உள்ள அரசியல் நிலை போன்ற பல விஷயங்கள் பேசப்பட்டன. மாநாட்டில் சில முக்கியமான கருத்துகள் முன்வைக்கப்பட்டன. தமிழக வளர்ச்சியை வேகப்படுத்தும் திட்டங்கள், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள், பெண்கள் நலத்திட்டங்கள், கல்வி மற்றும் தொழில் வளர்ச்சி. இந்த கருத்துகள் தமிழக அரசியலில் அடுத்த கட்ட மாற்றங்களுக்கு வழிவகுக்கும் என்று கூறப்படுகிறது. இந்த மாநாடு மூலம் திமுக தனது அரசியல் வலிமையை மீண்டும் காட்ட முயற்சிக்கிறது என்று அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இதனால் எதிர்க்கட்சிகளும் தங்களது அரசியல் நடவடிக்கைகளை அதிகரிக்கலாம். மொத்தத்தில் திருச்சியில் நடைபெற்ற இந்த திமுக மாநாடு தமிழக அரசியலில் முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இந்த மாநாட்டின் அறிவிப்புகள் மற்றும் உரைகள் எதிர்கால அரசியல் சூழ்நிலையை எப்படி பாதிக்கும் என்பது வரும் நாட்களில் தெரிய வரும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட்